ஹலோ பசங்களா, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்க போறோம். எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இருந்து தான் இது ஒரு இம்பார்ட்டன்டான லெசன். ஏன்னா 12th வரைக்குமே இந்த லெசன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம், என்ன டாபிக்? இன்னைக்கு என்ன கொஸ்டின் ஆஃப் த டே? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் தான் பார்க்குறோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் என்னென்ன டேர்ம்ஸ்ல சொல்லலாம்? ஃப்ரிக்ஷன், கண்டக்ஷன், இண்டக்ஷன். 3 வகையில சார்ஜஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். அப்ப சார்ஜஸை நான் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு இந்த 3 வழியை நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். அப்ப சார்ஜஸை அழிக்கவே முடியாதா? நம்மளால சார்ஜஸை கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் டிரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன? ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒரு சார்ஜ்டு பாடியோட ஒரு அன்சார்ஜ்டு பாடியை வச்சு நல்லா ரப் பண்றது, அதுதான் நம்மளுடைய ஃப்ரிக்ஷன். ஸோ அப்படி ரப் பண்றது மூலியமா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் லைட்டா ஷாக் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். சடனா இங்கனுக்குள்ள ஷாக் அடிக்குது, அந்த மாதிரி ஒரு லைட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த லைட் ஃபோர்ஸ், அந்த லைட் ஷாக் எதனால கிரியேட் ஆகுதுன்னா, மினிமம் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இந்த ஃப்ரிக்ஷன் ப்ராசஸ் மூலியமா ஒரு சார்ஜ்டு பாடியில இருந்து ஒரு அன்சார்ஜ்டு பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகுறாங்க. ஸோ அதனால அது மூலியமா சார்ஜஸ் டிரான்ஸ்பர் ஆகுறாங்க. நம்மளால ஒரு மைல்டு ஷாக், ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும், சுருக்குன்னு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சார்ஜஸை ஃபீல் பண்ண முடியும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். எக்ஸாம்பிள் இன்னொன்னு என்ன சொல்லலாம்? நல்லா தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு கோம்பு வச்சு நல்லா தேய்ச்சிட்டு குட்டி குட்டி பேப்பர் பீசஸ் பக்கத்துல எல்லாம் கொண்டு போனோம்னா பேப்பர் பீசஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகுது இல்லையா, இதெல்லாம் சார்ஜஸ் பை ஃப்ரிக்ஷன் தான். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சார்ஜஸ் பை கண்டக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அன்சார்ஜ்டு பாடியாவே இருக்கும், அது பக்கத்துல ஒரு சார்ஜ்டு பாடியை நம்ம கொண்டு போறோம். இப்படி பக்கத்துல கொண்டு போகும்போது அன்சார்ஜ்டு பாடிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸும் ஈக்குவலா இருக்கிறது தான். ஸோ இந்த சார்ஜ்டு கண்டக்டர் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் எல்லாம் இதுக்கிட்ட அப்படியே ஓடி வந்துடும், நெகட்டிவ் எல்லாம் இந்த கண்டக்டர்ல இருந்து விலகி ஜம்ப் பண்ணி குதிச்சு போகிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்போ இங்கனக்குள்ள நம்ம வந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணி இந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் கிரவுண்டுக்கு அனுப்பிட்டோம்னா இப்ப என்னுடைய அன்சார்ஜ்டு பாடி கம்ப்ளீட்லியே சார்ஜ்டு பாடியா நமக்கு மாறிடுவாங்க. ஸோ இந்த கண்டக்ஷன்ஸை வந்துட்டு நம்ம என்ன ப்ராசஸ்ல வேணும்னாலும் எடுத்து பேசலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ல கண்டக்ஷன் ப்ராசஸ்க்கு பக்கத்துல கொண்டு போறது, டச் பண்றது, இந்த மாதிரி ப்ராசஸ்ல எல்லாத்துலயுமே பேசலாம். வயர் கனெக்ஷன்ஸ் பண்றது, இதுல எல்லாத்துலயுமே பேசலாம். நெக்ஸ்ட் இண்டக்ஷன். இண்டக்ஷனும் இப்ப நான் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு வரும். அதாவது இண்டக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணாமையே நம்ம இங்க இருந்து இன்டியூஸ் பண்றது. பாருங்களேன், பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வச்சுட்டு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண வைக்கிறது. அந்த அட்ராக்ட் ஆன நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸை ரிப்பல் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணி கிரவுண்டுக்கு அனுப்பிட்டு இதை ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் பாடியா நம்ம மாத்திடுவோம். சரிங்களா? அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டக்ஷன் ப்ராசஸ் ஒரு பிசிக்கல் டச் இருக்கக்கூடிய ப்ராசஸ், இண்டக்ஷன் ப்ராசஸ் பிசிக்கல் டச் இல்லாமையே சார்ஜஸை தூண்டி விடுற ப்ராசஸ் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த 3 ப்ராசஸ் மூலியமா உங்களால சார்ஜஸை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ இதுதான் ஃபாலோயிங் வே 12th வரைக்குமே. ஸோ இதை ஒரு கிளான்ஸ் நல்லா ரீட் பண்ணி பாருங்க பசங்களா. இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் தி பியூட்டிஃபுல் செஷன்.